ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான சாக்லேட்ஸ். வாங்க இதே எப்படி காம்பவுண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மில்க் காம்பவுண்ட். ஸோ இதில் 4 பீசஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கிறத இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பீஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் உடச்சி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டார்க் காம்பவுண்டும் அதே மாதிரி தான். ஸோ இதுலேயுமே 4 பீசஸ் இருக்கும். நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம துருவிக்கலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த காம்பவுண்டை சாக்லேட்டாக ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் வைக்கணும். ஸோ இது வந்து நம்ம சுடு தண்ணியில் வச்சு தான் வைக்க போகிறோம். ஒரு பேனில் பாத்திரம் 3/4 அளவுக்கு வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற மில்க் காம்பவுண்டை எடுத்து வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே இந்த மாதிரி நம்மளுக்கு உருகி வரும். தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சு பாத்திரம் வந்து அடியில் இருக்கிற பாத்திரத்தில் படாத மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ மில்க் காம்பவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு மோல்டில் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கோன் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மில்க் காம்பவுண்ட் வந்து கட்டியாகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதோடு சேர்த்து நம்ம பண்ணணும். அப்போது கட்டியாகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா தான் கட்டியாகும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி தட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டார்க் காம்பவுண்ட். ஸோ அதே நம்ம இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி வச்சுட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கணும். அந்த சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆகி நம்மளுக்கு வரும். சாக்லேட்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த டார்க் சாக்லேட்லாம் நிறையவே ஹெல்த்தி இருக்குது. ஸோ சாக்லேட் ரொம்ப உடம்புக்கு கேடு அப்படின்லாம் இல்லை. சாக்லேட்லேயுமே சில சத்துக்கள் இருக்குது. நம்ம அதையும் சாப்பிட்ணும், அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். இதே இந்த மாதிரியான ஒரு மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மோல்ட். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ, கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஷேப்ஸ் எல்லாம் ஸ்டார் இருக்குது. ஓகே, இதே இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி தட்டிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எப்படி ஷேப் ஆகிடுச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான். இப்போ இதே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஜஸ்ட் வச்சா போதும். 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதில் நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். டார்க் காம்பவுண்ட் அப்புறமா ஒயிட் காம்பவுண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம், மில்க் காம்பவுண்ட் சேர்த்து. ஸோ இந்த கோன் எப்படி செய்கிறது அப்படின்றதே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இதே இந்த மாதிரி ஒரு கப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஒரு சைட் கார்னர் மட்டும் உள்ளே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம். ஓகே, மில்க் காம்பவுண்ட் ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பேண்ட் போடணும். ரிட்டன் இதையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பேண்ட் போடணும். அப்படின்னா தான் இது வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸோ நான் நார்மலான ரப்பர் பேண்ட் தான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறத ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ரப்பர் பேண்டும் போட்டுக்கோங்க. அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே வராது. ஈஸியாகவும் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதிலே நல்ல டிசைன்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். வா, சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ஸோ பர்த்டே, அதுக்கப்புறமா ஏதாச்சும் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சாக்லேட் நீங்கள் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்காக கடையில் போய் வாங்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு காம்பவுண்ட் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். வீட்டிலே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஷேப்பில் எல்லாமே ரெடியாக இருக்குது. எந்த ஷேப்புமே அப்படி மாறாமல் அந்த மாதிரியே வந்திருக்கு.
கடித்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு லீவ்ஸ் மாதிரியான ஒரு ஷேப்பு. எனக்கு இந்த ஷேப் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷேப்பு. ஸோ ஐ மீன் இந்த சாக்லேட்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ நம்ம டார்க் சாக்லேட்டே எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. வா, ஓகே, இதே நம்ம இப்போ எடுத்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேலும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன டிஷ் தேவையோ அதை நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதை நான் உங்களுக்காக செய்கிறேன். ஓகே, ஸோ மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட நெக்ஸ்ட்டு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.